தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஆவணத்தை தயாரிக்க முடிவு. பிரஜாசக்தி முறைமை சட்டவிரோத செயல் சுரேஷ் பிரேமச்சந்திரன். ராஜபக்ச அரசியலில் இனவாதம் இல்லை, நாமலின் பரபரப்பான அறிவிப்பு. ஆசிரியர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பில் வெளியான தகவல். சிடிஎம் இல்லாத இடத்தில் பொய்யாக பெயர் பலகை வைத்த வங்கி, ஊடகவியலாளர் மீது அச்சுறுத்தல். விடுதலை புலிகளின் தலைவரின் பிரமிக்க வைத்த செயல், மேடையில் நெகிழ்ந்த கக்கி. யாழ் கல்லுண்டாயில் பற்றி எறிந்த குப்பை மேடு. மீண்டும் இயங்கப் போகும் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை. மாகாண சபை தேர்தல் முறைமை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேர்தலையே நடத்தாமல் இருப்பது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆகவே இருக்கின்ற முறையிலேயே தேர்தல் உரிய காலத்தில் நடாத்தப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகள் நேற்று யாழில் சந்தித்து பேசிய நிலையில் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். கடந்த கூட்டத்திலே நாங்கள் பேசிய சில விடயங்கள் மீளாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. விசேடமாக அரசியலமைப்பு விவகாரம் சம்பந்தமாக அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை அல்லது எடுக்காமல் இருக்கிற நடவடிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம். அண்மை காலமாக அதற்கான சில ஆயத்தங்கள் செய்வதாக அரசாங்கம் கூறி வருகிறது. அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையானது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் பிரதம மந்திரி, நீதி அமைச்சர் உட்பட பலர் நாங்கள் இந்த பொறுப்புரை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே நாங்கள் தற்போதைய நிலையிலே தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆவணம் ஒன்றை தயாரிக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். இது சம்பந்தமாக எங்களுடைய இரண்டு கட்சிகளும் சேர்ந்து இந்த முயற்சியிலே நாங்கள் ஈடுபடுகிற போது மற்றைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற தரப்புகளும் எங்களோடு இணைந்து இதிலே செயலாற்ற வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் தமிழ் தேசத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து ஒரு ஒருமித்த அல்லது ஒருமைப்பாடான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்துவது காலத்தின் தேவையாக இருக்கிறது. பலர் அரசாங்கம் சாட்டுப்போக்கு சொல்லாமல் இருப்பதற்கும் சர்வதேசத்திலேயும் இதுதான் தமிழ் மக்களுடைய அபிலாஷை என்று சொல்லக்கூடிய வகையிலேயும் ஏற்கனவே பல வரைவுகள், யோசனைகள், ஆவணங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்து ஒரு குறித்த நிலைப்பாட்டை முன்வைப்பதற்கான ஒரு முயற்சி ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். வெகு விரைவிலே அதனை நாங்கள் பூர்த்தி செய்வோம். மற்றவர்களும் இதில் இணைந்து தங்களுடைய நிலைப்பாடுகளை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் நல்லது. அடுத்ததாக மாகாண சபை தேர்தல் பின்போடப்படுவது அல்லது தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கிறது சம்பந்தமான விடயத்தை நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம். இது கடந்த தடவையும் பேசப்பட்ட ஒரு விடயம். மாகாண சபைகள் இயங்காமல் இருப்பது எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மாகாண சபை முறைமை ஏற்படுத்தப்பட்டதே தமிழ் தேசிய பிரச்சனைக்கு தீர்வாக சொல்லப்பட்டு தான் கொண்டு வரப்பட்டது. அது முழுமையான தீர்வு அல்ல, நாங்கள் ஏற்றுக்கொண்ட தீர்வும் அல்ல. ஆனால் மாகாண சபைகள் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அது இயங்கியது பல குறைபாடுகளோடு இயங்கினாலும் கூட அப்படி ஒரு அமைப்பு இருந்தது. ஆகவே 7-8 வருஷங்களாக மாகாண சபைகள் இயங்காமல் இருப்பது இலங்கை அரசியலமைப்புக்கும் மாறான ஒரு விடயம். இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக, ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக, ஜனாதிபதி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே 1 வருட காலத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தல்களை நடத்தி முடிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். அப்படி வாக்குறுதி கொடுத்திருந்தும் கூட இப்பொழுது 1 வருஷமும் நிறைவடைந்து அதற்கு பிறகு 4 மாதங்களும் ஆகிவிட்டது. இன்னமும் மாகாண சபை தேர்தல் வைப்பதற்கான அறிகுறியே கிடையாது. மாறாக அதனை இழுப்படிப்பதற்கான பல முயற்சிகள் நடைபெறுகிறது. பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமித்தால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாராளுமன்ற தெரிவுக்குழு எதற்காக நியமிக்கப்படுகிறது.
ஒரு தெரிவுக்குழு நியமித்திருக்கிறோம், அதனுடைய அறிக்கை வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆகவே இந்த இழுத்தடிப்பு விவகாரத்தை கைவிட்டு உடனடியாக மாகாண சபை தேர்தல் இருக்கிற முறைமையிலே நடத்தப்பட வேண்டும். முறைமை மாற்றப்பட வேண்டுமென்றால் அதுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. தேர்தல் முறையிலே சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானால் அது செய்யலாம். அதில் இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் செய்யலாம். ஆனால் தேர்தல் முறைமை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேர்தலையே நடத்தாமல் இருப்பது எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். ஆகையினாலே இருக்கிற முறைமையிலே தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும். அதுவும் காலம் கடந்ததாக இருக்கிறது. ஆகையினாலே அரசாங்கம் இந்த நொண்டிச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்காமல் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். இன்னொரு விடயம், நாட்டுக்கு எதிரான நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கிற சட்டம் என்ற ஒரு சட்ட வரைவு ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னவென்று சொன்னால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குகிற சட்டமூலத்திலே அதைவிட மோசமான இன்னொரு சட்ட வரைவை உட்புகுத்துவது எந்த காலத்திலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. இது சம்பந்தமாக இதற்கு முன்னரும் 2 தடவைகள் 2 வரைவுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அந்த வரைவுகள் வந்த வேளைகளிலே கூட ஜேவிபி கட்சியைச் சேர்ந்தவர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும், அதுக்கு மாற்றீடாக இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்பதிலே எங்களை விட கூடுதலாக உறுதியாக இருந்தவர்கள். நான் எங்களை விட என்று சொல்வதற்கு காரணம், நாங்களும் அதே நிலைப்பாட்டிலே தான் இருந்தோம். ஆனால் கொண்டு வரப்படுகிற வரைவுகள் சம்பந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளிலே கலந்து கொண்டோம். அவர்கள் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கே வர மறுத்தவர்கள். ஏனென்றால் இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்ற ஒற்றை நிலைப்பாட்டிலே இருந்தவர்கள். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதற்கான 25 மாவட்டங்களிலையும் நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்திய போது அனைத்து மாவட்டங்களிலையும் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். பல சந்தர்ப்பங்களிலே அந்த நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படையாக சொன்னவர்கள் இன்றைக்கு அதிலே தலைகீழாக மாறி இன்னொரு சட்டமூலத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே இருக்கிற விடயங்கள் இப்பொழுது இருக்கிற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விட மோசமான பல விடயங்கள் அதில் இருக்கின்றன. ஆனால் அவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவதற்கு முன்னதாக பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும், மாற்றீடாக இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது. மாகாண சபைகளுக்கு கீழேயே உள்ளூராட்சி சபை இருக்கிறது. மாகாண சபை செயலாற்றக்கூடிய நிலையில் அரசாங்கம் அதனை மீறி தாம் விரும்பியவாறு ஒவ்வொரு கிராம சபை பிரிவிலும் தமது கட்சி பிரதிநிதிகளை கொண்டு வந்து சேர்ப்பது என்பது சட்டவிரோதமான செயல் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் சந்திப்புக்கு பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் அல்ல, ஆளுங்கட்சியானது தனது பிரதிநிதிகளை நியமிக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது அடிப்படையில் நேரடியாகவே அது மாகாண சபைகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு விடயம். மாகாண சபைக்கு கீழ்தான் இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது வருகிறது. ஆகவே மாகாண சபைகள் செயலற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் அவற்றை மீறி தான் விரும்பியவாறு ஒவ்வொரு கிராம சபை பிரிவுகளிலும் தமது கட்சி பிரதிநிதியை கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ஒரு சட்டவிரோதமான ஜனநாயக விரோதமான ஒரு செயற்பாடாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே அப்படியான நியமனங்கள் அனைத்தும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பது எமது அடிப்படையான கோரிக்கை. அவற்றின் ஊடாக உண்மையாகவே இதன் மூலம் ஜனநாயகத்தை மாத்திரமல்ல, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அரச உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேல்மட்ட உறுப்பினர்கள் எவர்களுக்கும் தெரியாமல் ஒரு 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 பிரதிநிதி ஊடாக, தமது கட்சி பிரதிநிதி ஊடாக கொழும்பில் இருந்து கொண்டு எல்லாத்தையும் வழிநடத்தலாம் என்று யோசிக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு இடம் அது தவறானது, பிழையானது, ஜனநாயக விரோதமானது என்ற அடிப்படையில் நாங்கள் அவற்றை முற்றுமுழுதாக நிராகரித்து அது நடைபெறக்கூடாது என்று நாங்கள் விரும்புகின்றோம். அவை தொடர்பாக மேலதிகமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான சில முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். இவை மாத்திரம் அல்லாமல் நாங்கள் இந்த காணிகள் விடுவிப்பு, உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி வந்தார், பலாலையில் அவர் ஒரு நடைப்பயணம் ஒன்று மேற்கொண்டார்.
ஆனால் அந்த பலாலியில் இருக்கக்கூடிய காணிகள் என்பது அவர் பதவிக்கு வந்து 1 வருஷம் முடிந்துவிட்ட நிலையிலும் கூட வடக்கு கிழக்கில் எவ்வளவு காணிகள் விடுவிக்கப்பட்டது என்று சொன்னால் 2 வீதிகளை தவிர காணிகள் விடுவிக்கப்பட்டதாக இல்லை. மாறாக மேலதிக காணிகள் சுவீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட இடங்களில் இந்த காணிகள் சுவீகரிக்கின்ற விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும், வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் ஒரு அமைதியான சூழல் நிலவுகின்றது, பாதுகாப்பான சூழல் நிலவுகின்றது. மேலதிகமான காணிகள் பிடிக்க வேண்டும் என்ற அவசியங்கள் கிடையாது. மக்களுடைய காணிகள் என்னும் அவர்கள் வசம் இருக்கிறது. ஆகவே அந்த காணிகளை அவர்கள் விடுவிக்க வேண்டும். மக்களுடைய மீள் குடியேற்றத்திற்கு உதவியாக அனைத்து காணிகளையும் அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் கோர விரும்புகின்றோம் என்று சொன்னால், மிக பெருமளவில் இன்னுமே இராணுவம் தேவையற்ற விதத்தில் இராணுவம் இன்னும் பல காணிகளை தம்பசம் வைத்திருக்கிறது. வருகின்ற பொழுது அவர்கள் கூறிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள். ஆனால் இதுவரையில் யாழ்ப்பாணத்தில் பல்வேறுபட்ட முறை ஜனாதிபதி வந்திருக்கிறார். இந்த முறையும் பொங்கலுக்கு வந்து போயிருக்கிறார். மக்கள் மத்தியில் தமிழ் மக்களுக்காகத்தான் தாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு பாணியில் பேச்சுக்களையும் செய்கின்றார்கள். ஆனால் நடைமுறையில் இந்த காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் இல்லை. மாறாக சிங்கள பௌத்த மக்கள் வாழாத இடங்களில் புத்த கோயில்கள் கட்டுகிற ஒரு வேலையைத்தான் அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். அது வடக்கிலோ கிழக்கிலோ அவை தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் வன்மையாக கண்டிப்பது மாத்திரமில்லை, இந்த காணிகள் அனைத்தையும் உடனடியாக விடுவிக்க வேணும். அது ஏற்கனவே இந்த 1 வருஷம் முடிந்துவிட்ட நிலையிலும் கூட இந்த காணிகள் விடுவிப்பு என்பது நடைபெறவில்லை என்று சொன்ன ஒரு விடயம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒரு பொதுவான விடயங்களை பொறுத்தவரையில் தமிழிசை கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நாங்கள் இணைந்து செயற்படுவது என்பது மாத்திரமல்ல, ஒரு புதிய அரசியல் சாசனம் வர இருக்கிற பட்சத்தில் தமிழ் தரப்புகள் அனைத்தும் நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை நாங்கள் முன்வைப்பதாகவும் முடிவு செய்திருக்கின்றோம். ஆகவே எமது இந்த கூட்டங்கள் என்பது தொடர்ந்தும் மாதாந்தம் நடைபெறும் என்பது மாத்திரமல்ல, ஒரு ஆக்கப்பூர்வமாக இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முன்மொழிவுகளை கொண்ட பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் எதிர்காலத்தில் கொண்டு நடத்துவதாகவும் தீர்மானித்திருக்கிறோம். ராஜபக்ச அரசியலில் அல்லது புதிய பெரமுன கட்சியில் இனவாதம் இல்லை என நாமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார். முட்டுக்கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் உண்மையான பிரச்சினைகளுக்காக முன்னிலை கொடுத்து செயற்பட்டோம். அந்த பிரச்சினை யாருக்கு என தேர்ந்தெடுக்காமல் மும்மதத்தினரும் சார்பாக செயற்பட்டோம். வடக்கில் யுத்தம் நடக்கும் போது தமிழீழ விடுதலை புலிகளால் கொண்டு செல்லப்பட்ட மடுமாதாவின் உருவச்சிலையை மீட்டு மடுமாதாவின் திருவிழா நடைபெற்றிருக்க வழி சமைத்துக் கொடுத்தோம். மேலும் முல்லைத்தீவு காளி கோயிலுக்கு அனைவரும் செல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்தோம். ஆனால் இன்று அரசியலுக்காக எதிர்த்தரப்பினரை குற்றம் சாட்டி உண்மையான பிரச்சனையை மூடி மறைக்கின்றனர். திருகோணமலையில் புத்தர் சிலையை வைத்ததாக சில தேரைகளை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஆனால் அன்று மீண்டும் போலீசாரை புத்தர் சிலையை மீண்டும் கொண்டு வந்து வைத்தனர். அப்படி என்றால் போலீசாரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். பௌத்த பிக்குகளுக்கு ஒரு நீதியும் போலீசாருக்கு மாறுபட்ட நியாயத்தை அரசாங்கம் பின்பற்றுகிறது என குறிப்பிட்டுள்ளார். 2025 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய இந்த ஆண்டின் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அதிகரிக்கப்பட்ட ஆசிரியர் சம்பளம் நேற்று வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2025 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின்படி இந்த ஆண்டின் ஜனவரி 1ஆம் தேதி முதல் கல்வி சேவை உள்ளிட்ட அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அதற்குரிய ஆசிரியர் சம்பளம் இன்றைய தினம் கணக்குகளில் இடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. கிளிநொச்சி பூநகரி பகுதியில் உள்ள அரச வங்கி ஒன்றில் ஏடிஎம் இயந்திரம் மாத்திரமே காணப்படுகின்ற போதிலும் அந்த வங்கியின் முன்பாக ஏடிஎம் சிடிஎம் இரண்டினது பெயர் பலகையும் போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த வீதியில் வங்கியில் காசு போட சென்ற ஊடகவியலாளர் அங்கு காசு போடுவதற்காக சென்ற போது வங்கி இயந்திரத்தில் ஏடிஎம் மாத்திரம் உள்ளதனை அவதானித்துவிட்டு குறித்த விடயத்தை ஊடகவியலாளரான குறித்த நபர் வீடியோ பதிவு செய்துள்ளார். இதன்போது வீதியின் மறுபுறத்தில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் வந்து ஏன் புகைப்படம் எடுக்கிறீர்கள் என கோரிய போது ஊடகவியலாளர் குறித்த விடயத்தை அவருக்கு தெரிவித்து இங்கு சிடிஎம் இயந்திரம் இல்லை, அதுதான் இந்த முகாமையாளருக்கு தெரிவியுங்கள், பேர்பலகையை அகற்றுமாறு என கூறிவிட்டு புறப்பட தயாரான போது குறித்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஊடகவியலாளர் வருகிற வாகனத்தை தனது தொலைபேசியில் புகைப்படம் எடுத்தார். இதனை ஊடகவியலாளர் ஏன் தனது வாகனத்தை புகைப்படம் எடுத்தீர்கள் என கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் வங்கிக்குள் சென்றார். இந்த நிலையில் குறித்த பாதுகாப்பு உத்தியோகத்திடம் முகாமையாளர் அழைக்குமாறு கூறிய போது வெளியில் வருகிற வங்கி அதிகாரியிடம் குறித்த விடயத்தை அவர் கூறிய போது அதில் தமிழ் பிழை இல்லை எனவும் தமது சிடிஎம் இயந்திரம் இதிலிருந்து சிறிது தூரத்தில் இருப்பதாகவும் அதற்கான பேர்பலகை இங்கே இருப்பதாக தெரிவித்தார்.
இதன்போது ஊடகவியலாளர், உங்கள் சிடிஎம் இயந்திரம் உள்ள இடத்தில் பேர்பலகை போடுங்கள், இதில் பொய்யாக போட்டு நேரத்தை வீணடிக்காமல் இருக்கும் என கூறிய போது, அந்த இடத்தில் பேர்பலகை போட அனுமதி நீங்களா தருவது என ஊடகவியலாளரை கேட்டதோடு, இப்படித்தான் தாங்கள் போடுவோம் எனவும் பொறுப்பற்றதனமாக பதில் தெரிவித்ததாகவும், இந்த நிலையில் பாதுகாப்பு அதிகாரி எடுத்த புகைப்படங்களை அளிக்க சொல்லுமாறு கூறிய போது அது முடியாது என தெரிவித்து கதவை மூடிவிட்டு சென்று விட்டார். ஒரு அரச வங்கியின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரி தமது பிழைகளை ஏற்றுக்கொள்ளாது ஊடகவியலாளரை அச்சுறுத்தும் செயற்பாட்டில் வங்கி பாதுகாப்பு உத்தியோகத்தருடன் இணைந்து ஈடுபட்டுள்ளமையானது கண்டனத்துக்குரிய விடயமாகும். குறித்த வங்கியானது உடனடியாக குறித்த பேர்பலகையை அகற்றி சிடிஎம் இயந்திரம் உள்ள இடத்தில் போட வேண்டும் அல்லது வங்கியில் சிடிஎம் இயந்திரம் பொருத்த வேண்டும். பொய்யான பேர்பலகையை வைத்து மக்களின் நேரத்தை வீணடிக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளின் தலைவரை நான் சமரச பேச்சுவார்த்தையில் முஸ்லிம்கள் சார்பில் அவரையும் அவருடைய குழுவினரையும் சந்திப்பதற்கான ஏற்பாட்டை நோர்வே சமாதான ஏற்பாட்டாளர்கள் செய்த சமயத்தில் எங்களுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது என முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் ஒரு சாமானியமான வரவேற்பு அல்ல, ஒரு நாட்டு தலைவரை வரவேற்பது மாதிரி எங்களுக்கு வீதி எங்கிலும் இருபுறத்திலும் புலிகளுடைய பெண் போராளிகள் அவர்களுடைய மரியாதை நிமித்தம் எல்லோருக்கும் அடிக்கிற சல்யூட் அல்ல, வலது கையை நெஞ்சுக்கு நேராக செங்குத்தாக வைத்து சல்யூட் தெரிவித்தார்கள். இப்படி ஒவ்வொரு 50 அடி தூரத்திலும் ஒருவராக நின்று எங்களுக்கு பெரியதொரு மரியாதை அளிக்கப்பட்டது. விடுதலை புலிகளின் தலைவரை நேருக்கு நேர் சந்தித்து பேச்சுவார்த்தை தொடங்கி கிட்டத்தட்ட 4-5 மணித்தியாலங்கள் நாங்கள் கதைத்திருப்போம். யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு விருந்துபசாரமும் நடந்தது. பேச்சுவார்த்தை நடுவில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நடந்தது. நண்பர்கள் 12:20 மட்டில் பேச்சுவார்த்தை இடைநடுவில் விடுதலை புலிகளின் தலைவர் சொன்னார், இப்பொழுது நாங்கள் பேச்சுவார்த்தையை கொஞ்சம் இடைநிறுத்தி உங்களுடைய தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது, நீங்கள் தொழுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம், தொழுதுவிட்டு வாருங்கள் என சொன்னார். நாங்களும் ஆச்சரியப்பட்டு போனோம். எங்களுக்கு தூர பயணம் என்ற காரணத்தினால் அசர் ஜம்மு, அதாவது சேர்த்தும் சுருக்கியும் செய்து கொள்ளலாம் என்று நோக்கத்தில் இருந்த எங்களுக்கு உரிய நேரத்தில் தொழுவதற்கு விடுதலை புலிகளின் தலைவர் எங்களிடம் சொல்லுகிறாரே என்று நாங்கள் கொஞ்சம் பிரமித்து போனோம் என தெரிவித்தார். யாழ்ப்பாணம் கல்லுண்டாய் பகுதியில் அமைந்துள்ள குப்பைமேடு பாரிய தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றது. பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட கல்லுண்டாய் பகுதியில் அமைந்துள்ள யாழ் மாநகர சபையின் குப்பைமேடு இவ்வாறு தீப்பற்றி எரிந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, யாழ் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட குறித்த குப்பைமேடு தீப்பற்றி எறிவது குறித்து மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களுக்கு தகவல் கிடைத்த நிலையில் அவர்கள் அப்பகுதிக்கு சென்று நிலைமையை பார்வையிட்டுள்ளனர். இதனையடுத்து யாழ் மாநகர சபைக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் தீயை அணைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. இதன்போது குப்பைமேட்டின் பல இடங்களில் பரவலாக தீ வைக்கப்பட்டிருந்ததால் அதை அணைப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. குறித்த குப்பை மேடானது இதற்கு முன்னரும் பல தடவைகள் தீப்பற்றி எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இப்பகுதியில் யாழ் மாநகர சபையின் பாதுகாப்பு உத்தியோகர்கள் தொடர்ச்சியாக கடமையில் இருக்கின்ற நிலையில் வெளியில் இருந்து எவரும் உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த குப்பை மேட்டுக்கு அண்மையில் வசிக்கும் மக்களும் கல்லுண்டாய் வீதியூடாக போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பொதுமக்களும் இவ்வாறான தொடர்ச்சியான தீ விபத்து சம்பவங்களால் பெரும் சுகாதார சீர்கேடுகள் பாதிப்புகளுக்கும் உள்ளாகி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பரந்தன் ரசாயன தொழிற்சாலை நிறுவனம் அதன் பிரதான உற்பத்தி ஆலைக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று கிளிநொச்சி மாவட்டம் பரந்தன் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி மற்றும் துணை அமைச்சர் சதுரங்க அபேசிங்க ஆகியோரின் தலைமையில் நடைபெறவுள்ளது. 1956 முதல் 1985 போரினால் அளிக்கப்பட்டு செயல்பட்ட தொழிற்சாலை அப்போது கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சின் வழிகாட்டுதலின் கீழ் புனரமைப்புக்கு தயாராக உள்ளது. இந்த தொழிற்சாலையின் மறுமலர்ச்சி பிராந்தியத்தில் தொழில்துறை நடவடிக்கைகளை மீட்டெடுப்பதில் இலங்கையில் உள்நாட்டு ரசாயன உற்பத்தி திறனை வலுப்படுத்துவதிலும் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. ஹாஸ்டிக் சோடா மற்றும் குளோரின் உற்பத்தி அலகுகளை மறுகட்டமைப்பதற்கான ஆரம்ப சாத்தியக்கூறு ஆய்வு ஏற்கனவே நடாத்தப்பட்டுள்ளது. கூடுதலாக பரந்தன் கெமிக்கல்ஸ் லிமிடெட் வளர்ந்து வரும் உள்ளூர் சந்தை தேவையை பூர்த்தி செய்ய பாலி அலுமினியம் குளோரைடு மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உற்பத்தி வசதிகளை நிறுவ திட்டமிட்டுள்ளது.